வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு மெடிக்கல் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வயிற்றுப்புண். ஓகே, இந்த வகையான புண்களை வந்து நம்ம அல்சர்ஸ்ன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. இந்த அல்சர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜீரண மண்டலத்தில் எங்கே வேணாலும் வரலாம். முக்கியமாக நம்மளோட வாயில இருந்து ஆசனவாய் வரைக்கும் எந்த இடத்துல வேணால் நம்ம அல்சர் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா பெப்டிக் அல்சர் டிசீஸ். இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரெண்டு கேட்டகரியில் எடுக்கிறோம், அதோட இடத்தை பொறுத்து. இப்போ நம்மளோட இறைப்பை இருக்கு இல்லைங்களா, ஸ்டொமக், அங்கே வரக்கூடிய இந்த வகையான புண்களை வந்து நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சிறுங்குடல் இருக்குல்ல, சிறுங்குடலோட ஆரம்ப இடம், அதாவது டியோடினம்னு மெடிக்கல்ல சொல்லுவோம். அந்த டியோடினம்ல வரக்கூடிய இந்த வகையான புண்களை வந்து நம்ம டியோடினல் அல்சர்னு சொல்லி நம்ம பிரிப்போம். ஓகே, இந்த ரெண்டு வகையான அல்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அல்சர்ஸ் வந்துட்டு எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்பாகவே பார்த்தீங்கன்னாக்க அதிகப்படியான பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா சும்மா உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, சும்மா அவங்களுக்கே தெரியாது நம்ம இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கணுமான்ற சூழ்நிலை தெரியாது, ஆனாலும் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்குவாங்க. அது அவங்க வழக்கத்தை விட அதிகமான லெவலில் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு அல்சரை உருவாக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா, அந்த அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் போதோ இல்லைன்னா ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அது ஒரு வகையான கிருமி, பாக்டீரியல் கிருமிங்க. அந்த பாக்டீரியல் கிருமி இன்ஃபெக்ஷன் வரும்போது நமக்கு இந்த அமிலம் தன்மை அதிகமோ அதுவும் நமக்கு அல்சரை உருவாக்குங்க. அந்த கிருமி வரதுனால அந்த அல்சர் இன்னும் மேலும் வளர்ந்து அது குடல்ல ஓட்ட விழுகுது இல்லைங்களா, அதெல்லாம் கூட வழிவகுக்குது. இதெல்லாம் அல்சரோட காசஸ். இது மட்டும் காசஸ்ன்னு சொல்ல முடியாது. அதர் காசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு டீ காஃபி எடுத்துக்குவாங்க, ஒரு நாளைக்கு 6 டீ எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் காசுங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க சிவியர் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது, சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக எமோஷனல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, வாழ்னு கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிட் இருக்குல்ல, அந்த ஆசிட் அளவு அதிகரிக்கும். இதுவுமே வந்துட்டு இப்போ எதிர்காலத்தில் புண்ணா கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காசு. சரிங்களா? அதோட சேர்த்திங்க இந்த முக்கியமாக இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாகட்டும், ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸ், இந்த குடிப்பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குமே இந்த அல்சர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்மளோட காரணங்கள். இந்த காரணங்கள் சரி, அடுத்து இது எப்படிலாம் நமக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க மேல் வயிறு வலி, நெஞ்சில் ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படிதான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு மூச்சோட கஷ்டமா இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்துமா அது இதுன்னு நினைப்போம், ஆனால் சில பேருக்கு அல்சருக்கு இது மெயின் சிம்டமாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தா ரிப்பீட்டடாக ஒரு கொமட்டல் இருந்துகிட்டே இருக்கும், நாசியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கொமட்டல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வாமிட்டே பண்ணுவாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி இன்மை, சில பேருக்கு வந்து பசி குறையும், இந்த வலினாலே சாப்பிட பயந்துட்டு சாப்பிடாம இருப்பாங்க, அதனால வெயிட் லாஸ் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு அனிமியா வர ஆரம்பிக்கும், அது வந்துட்டு ப்ளீடிங் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வயிற்றில் வரக்கூடிய புண்ணு வந்துட்டு சில பேருக்கு முத்தி போய் ரத்த கசிவு உண்டாகும், அதனாலே கூட சில பேருக்கு அனிமியா வர வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வயிறில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்கும், முக்கியமாக மேல் வயிறில் ஒரு குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாமே வந்து காமனான சிம்டம்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பெப்டிக் அல்சர் டிசீஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர், ஒன்று டியோடினல் அல்சர் சொன்னேன் இல்லைங்களா. அந்த அல்சர் நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்க, வித்தியாசம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு கேஸ்ட்ரிக் அல்சருங்க ஒரு நோய் வந்துருச்சுனாக்க அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு சாப்பிட பயந்துக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஃபுட்டு, அந்த சாப்பிட்ற உணவு வந்துட்டு அந்த அல்சர் மேலே படும்போதே அவங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இறைப்பை இருக்கலாம், இறைப்பைக்குள்ள உணவு போனோடனே அவங்களுக்கு வலி ஆரம்பிச்சிடும். அதனால பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால வெயிட் லாஸ் அவங்கள்ட்ட நிறைய மார்க்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க டியோடினல் அல்சர், சரிங்களா, நம்ம சிறுங்குடலோட ஆரம்ப பகுதியில் வரக்கூடிய அல்சர். இந்த அல்சரில் பார்த்தீங்கன்னாக்க அந்த உணவு போகலைன்னா தான் அவங்களுக்கு வந்து வலி ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. காமனாக இந்த அல்சரில் சொல்லக்கூடிய சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் தூங்கி எந்திரிக்கிறதே இந்த வலினால தான் டாக்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ், காசஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரி, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு நிறைய ஆன்டாசிட்ஸ் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்திருப்பீங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம். நம்ம ஹெச்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்கில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்னாலையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகள்னாலையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த அல்சருக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கலாம். அதே சமயம் இந்த புண்ணை கம்ப்ளீட்டாக ஆற்றிடலாம். இதுக்கு எவிடன்ஸ் பேசிஸ் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம், அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிலத்தின் தன்மையும் அளவும் குறையும். நம்ம உருவான புண்ணு இருக்கு இல்லைங்க, அந்த புண்ணு வந்து கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு உண்டான மருந்து எங்ககிட்ட இருக்குது. அதை கண்டினியூஸாக எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சரிங்களா? மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்ததுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடலாம். நன்றி.